السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب الماجدين أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا يعدلوا هو أقرب للتقوى فاتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم سبعة يظلهم الله يوم لا ظل إلا ظله إمام عادل. صدق رسول النبي. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிழவன் அல்லாஹ் ஒருவனை கிருப்புகள் அனைத்து உரைத்தான். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மற்றும் இங்கே குழுமை இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்ற கருணை என்றென்றும் உண்டாகும். கணிதக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கணிதக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, இவ்வுலகில் மனிதர்களை படைத்து அவர்கள் அனைவரும் சமமாக நீதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சில வரைமுறைகளை விதித்திருக்கிறான். சட்ட வரைமுறைகளை அல்லாஹ் விதித்திருக்கிறான். அந்த சட்ட விதிமுறைகளை ஷரியத் சட்டங்கள் உட்பட ஒவ்வொரு விதியையும் பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் நேர்மையாளர்கள் என்று வர்ணிக்கப்படுகின்றார்கள். தம்முடைய சமுதாய மக்கள் மத்தியில் சரியான தீர்ப்பை வழங்கக்கூடியவர்கள், அனைவருக்கும் சம உரிமையை கொடுக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் நேர்மையாளர்கள், நீதியாளர்கள் என்று போற்றப்படுகின்றார்கள். ஒரு சமுதாயத்துல ஒரு நீதிபதி இருக்கிறார் அல்லது ஆட்சியாளர் இருக்கிறார் என்றால் அந்த ஆட்சியாளர் தமக்கு கீழ் உள்ள மக்கள் அனைவரையும் சமமாக மதிப்பது அவர் மீது கடமை. அப்போதுதான் அவர் நேர்மையான ஆட்சியாளராக மாற முடியும். நேர்மையான ஆட்சியாளருக்கு அல்லாஹ்விடத்திலே உயர் பதவி இருக்கிறது. அதே நேரத்தில் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனம் சொல்கின்றான். அதிலே யாராவது சமுதாய மக்கள் மீது, ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மீது உங்களுக்கு பகைமை இருந்தால் அந்த பகைமையின் காரணமாக நீங்கள் நீதி தவறாமல், அந்த பகைமையின் காரணமாக நீங்கள் நீதி தவறக்கூடாது. பகைமை இருக்குது அதனால அவனுக்கு எதிராக தீர்ப்பளிப்போம் அப்படின்னு செய்யக்கூடாது. அதாவது ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள பகைமை உங்களை அநீதியாக செயல்பட வைத்து விட வேண்டாம். அதாவது நீதியாக செயல்படுங்க. யாராக இருந்தால், அவங்க மேல உங்களுக்கு கோபம் இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சமமாக நீதியை செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. நீதியாக நடந்து கொள்ளுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது. அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு அதுதான் நெருக்கமானது. அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடியது அதுதான். எனவே வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்பவற்றை அவன் ஆழ்ந்து கவனிக்கிறான், கூர்ந்து நோக்குகிறான். கணிதத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, ஜனநாயக ஆட்சி. ஜனநாயக ஆட்சினா என்ன? மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆட்சியில் இருப்பார். அவர் மக்களுக்காக செயல்படுவார். அதுதான் ஜனநாயக ஆட்சி. குடியரசு ஆட்சின்னா அதுதான். அப்ப இஸ்லாமிய ஆட்சியை நாம் பார்க்கின்ற போது ஜனநாயக ஆட்சியாக அது இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்.
மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஹலீஃபா அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களை எல்லோரும் பையத்து செய்து அவர்களை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள். இப்படிதான் அந்த வரிசை வருகிறது. ஹலீஃபாக்கள் எல்லாம் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பையத்து செய்து ஓட்டு போட்டு, இன்னைக்கு நம்ம ஓட்டுன்னு நம்ம சொல்றோம்ல, அது அன்றைக்கு பையத்து செய்து கொடுப்பாங்க. இவரை நான் ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் செய்வாங்க. இது மாதிரி ஜனநாயக ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியில நடந்தது. அதுல ஜனநாயக உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டன. மக்களுடைய உரிமைகள் என்ன, அவர்களை எவ்வாறு வழி நடத்த வேண்டும் என்பதை அறிந்து அந்த ஹலீஃபாக்கள் வழி நடத்தினார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சமுதாய மக்கள் மத்தியில் ஆட்சி செய்கின்ற போது அனைவருக்குமே சமமான நீதியை வழங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கவசத்தை யூதன் ஒருவன் எடுத்துக்கொண்டான். அது என்னுடையது என்று அவன் சொல்கிறான். அதுக்கு எதிராக அலி ரலியல்லாஹு அவர்கள் அது என்னுடையது என்று சொல்கிறார்கள். சரி வாங்க, நம்ம அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்வோம், அவரே தீர்ப்பு வழங்குவார் என்று அவர்கள் செல்கின்றார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், அலி ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உறவினர். ஆனால் அந்த யூதரோ வேறு சமுதாயத்தை சார்ந்தவர், மதம் வேறு. அப்ப அவர் உறவினரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் எதை வைத்து, எந்த நம்பிக்கையில் அவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தீர்ப்பு கேட்டு வருகிறார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மையாளர், நீதியாளர் என்ற நம்பிக்கை அவர்கள் மத்தியில் இருந்தது, அவருடைய மனதில் இருந்தது. அதன் காரணமாகத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டே போய் நம்ம நீதி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. அப்படி வருகின்ற போது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறார், இது உங்களுடையது அப்படின்னு சொன்னா இதுக்கான சாட்சி இருக்கா அவங்கள்ட்ட அப்படின்னா, இல்லை எனக்கு சாட்சி யாரும் கிடையாது. அப்படியா, சரி பொருள் அவன் கையில இருக்கு, நீ சத்தியம் செய்யறியா? சரி சத்தியம் செய்கிறான். சத்தியம் செய்து இது என்னுடையது என்று சொல்கிறான். சரி என்று அவனுக்கே தீர்ப்பளித்து விட்டார்கள். இதை பார்த்து அவன் ஆச்சரியம் அடைகின்றான். முகம்மது தன்னுடைய உறவினரான அலி அவர்களுக்கு எதிராக எனக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரே, அப்படின்னா இது எந்த அளவிற்கு உண்மையான மார்க்கமாக இருக்கும் என்பதை உணர்ந்து அந்த யூதர் அங்கேயே முஸ்லிமாகி விடுகிறார் என்பதை பார்த்து, நேர்மையாக நாம் செயல்படுகின்ற போது நமக்கு சாதகமாக மக்கள் மாறி விடுவார்கள். நாம் நேர்மை தவறுகின்ற போது, ஆட்சியாளர்கள் நேர்மை தவறுகின்ற போது அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களும் அந்த தவறான பாதையை நோக்கிதான் செல்வார்கள். அவர் அவ்வளவு வாங்குறாரு, நாங்க வாங்கினா என்னங்க, நாங்க கொஞ்சம் தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உருவாகும். தலைவரே வழி மாறி போயிட்டு இருக்கிறாரு, நாங்க மாறினா என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. இது மாதிரி ஆட்சியாளர் சரியில்லைன்னு சொன்னா அவருடைய ஆட்சியின் கீழே உள்ள மக்களும் அப்படித்தான் சென்று கொண்டிருப்பார். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, இஸ்லாமிய ஆட்சி அனைத்துமே ஜனநாயக முறைப்படி உரிமைகளை பேணுவதாக இருந்தது, மக்களுடைய உரிமையை பேணுவதாக இருந்தது. முறைப்படி அவர்கள் ஆட்சி செய்தார்கள், நீதி செலுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற போது நிறைய விஷயங்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. காரணம், அவர்கள் மிக அதிகமான ஆண்டு ஆட்சி செய்தார்கள். அப்படி 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்கள் குறித்த செய்திகள் நிறைய இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அவருடைய காலத்தில் நிறைய இஸ்லாமிய மார்க்கம் பல இடங்களுக்கு பரவியது மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்பதையும் பார்க்கிறோம். கணிதத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அந்த வகையில் உண்மையான மக்களாட்சி என்பது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அவர்கள், அதாவது ஒரு சகாபியினுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் சென்று வருகின்றார்கள். அபு உபைதா என்ற தோழர்
அவருடைய அழைப்பை ஏற்று ஷாம், சிரியா என்ற நாட்டிற்கு சென்று திரும்பி வருகின்றார். திரும்பி வருகின்ற போது அவர்களோடு சேர்ந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களும், அலி ரலியல்லாஹு அவர்களும், வேறு சில சஹாபாக்கள் இருக்கின்றார். அவங்க எல்லாம் அப்படி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வருகின்ற நேரத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாரையும் அவங்களெல்லாம் தனியா விட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் தனியா போயிட்டு மக்களுடைய நிலை என்ன, மக்கள் ஆட்சியாளர்கள் குறித்து, ஆட்சியாளராகிய தன்னை குறித்து என்ன நினைக்கின்றார்கள் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் முடிவெடுத்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் ரகசியமாக ஆய்வு செய்வதற்காக புறப்பட்டார்கள். வழியில ஒரு மூதாட்டியை பார்க்கிறாங்க. அப்போது அந்த மூதாட்டியிடம் சலாம் சொல்லி அவருக்கு பேச்சு கொடுக்கின்றார். பேச்சின் ஊடாக உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் நீங்க எங்கு சென்று கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு கேட்கிறாங்க. நீ யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது அந்த மூதாட்டி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நான் இது மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வரேன், மதீனாவை சார்ந்தவர், மதீனாவுக்கு தான் திரும்பி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒரு வேலையா வந்துட்டு மீண்டும் திரும்பி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த மூதாட்டியிடம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், உமர் எப்படி இருக்கின்றார் என்று கேட்டார் அந்த மூதாட்டி. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவர் சலாமத்தாக ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காரு, ஊருக்கு போய் திரும்பி சலாமத்தாக வந்து கொண்டிருக்கிறார், நல்ல விதமா வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் பதில் சொல்கின்றார். அப்போது அந்த மூதாட்டி இப்பதான் கவனிக்க வேண்டும். அந்த மூதாட்டி சொல்றாங்க, உமருக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்காதிருப்பானாக, உமருக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்காதிருப்பானாக அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டவொடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே வியப்படைகிறாங்க, பயம், அவங்களுக்கு அச்சம் ஏற்பட்டு விட்டது. இந்த மூதாட்டி இப்படி சொல்றாங்களே ஆட்சியாளரை பார்த்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, எதுக்காக, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இது மாதிரி அவர் ஆட்சியில இருக்கிறாரு, ஆனா இது நாள் வரை எனக்கு எந்த உதவியும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி சொல்றாங்க. அப்போது நீங்க இந்த ஓரத்துல இருக்கிறீங்க, இது உமருக்கு எப்படி தெரியும், அவர் ஆட்சியாளர் இருக்கிறாரு, அவர் அங்க மதீனாவில் இருக்கிறார், அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்ட போது அந்த மூதாட்டி பதில் சொல்லுகின்றார், சுபஹானல்லாஹ், ஆட்சியில இருக்கிறவருக்கு மேற்குல யார் இருக்கா கிழக்குல யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியாதா, அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி அந்த விதத்துல அவங்க கேட்கிறாங்க. ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர் கடைசி வரை நம்முடைய ஆட்சியுடைய எல்லையில் இருக்கக்கூடிய நபர் வரை தெரிந்து வைத்திருக்க வேண்டும், அப்படி இல்லாதவர் எப்படி ஆட்சியாளராக இருக்க முடியும் என்ற விதத்திலே அந்த மூதாட்டி சொல்கின்றார். கிழக்குல உள்ளவர் மேற்குல உள்ளவர் யார் என்று தெரியாதவர் எப்படி ஆட்சியாளராக இருக்க முடியும் அப்படின்னு அந்த மூதாட்டி கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுகின்றார்கள். அதன் பிறகு அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, சரி, நான் அந்த உமர நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக, அந்த அவர் செய்த அநியாயத்திலிருந்து அவரை விடுதலை செய்வதற்காக நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பெண்மணிட்ட மூதாட்டிட்ட கேட்ட போது அவங்க சொல்றாங்க, யாரோ ஒரு உமருக்கு நீயாப்பா கவலைப்படுற அப்படின்னு சொல்லி, இல்ல நீங்க சொல்லுங்க, எவ்வளவு கொடுத்தா நீங்க அந்த அவருக்கு விடுதலை கொடுப்பீங்க, அவர் செய்த அநியாயத்திலிருந்து அவருக்கு விடுதலை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்ட போது 25 தீனார் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி கேட்டாங்க. அந்த 25 தீனாரை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு பத்திரத்துல ஒரு தோலாலான ஒரு கடிதம், அந்த பேப்பர்ல அதுல அந்த தோல் பகுதியில எழுதி ஒரு கடிதத்தை எழுதி கொள்கின்றார்கள். இது மாதிரி உமர் செய்த அநியாயத்துக்கு பகரமாக 25 தீனார் கொடுத்து அவரை நான் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி வச்சுக்கிட்டாங்க. எழுதி வைத்துக் கொண்டு அந்த மூதாட்டியிடம் இருந்து விடைபெறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். அந்த இடத்துல இந்த கடிதம் எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. அதுக்கு பிறகுதான் அந்த 2 சகாபி வர்றாங்க. 2 சகாபி மற்றவங்களும், அலி ரலியல்லாஹு அவர்களும் அபு உபைதா அந்த சகாபி அவர்களும் அவங்க எல்லாம் வர்றாங்க. அப்படி வரும்போது அமீர் மோமின் அவர்களே அப்படின்னு அழைத்த போது, ஆகா, இவ்வளவு நேரம் நம்ம
அமீர் மோமின் ஆட்சியாளரிடம் அல்லவா பேசிட்டு இருந்திருக்கிறோம், அவரை பத்தியே அவருக்கு எதிராக சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த பயத்தால அந்த பெண்மணி நடுங்குகின்றார். அப்போது உமர் அலி அவர்கள் சொல்கின்றார்கள், அப்படியெல்லாம் நடுங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துகின்றார்கள். கடைசியாக இந்த விஷயத்தை குறித்து அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை தன்னுடைய கபூர்ல அதை நீங்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உமர் அலி அவர்கள் தம்முடைய கடைசி காலத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி அவர் அந்த கடிதமும் அவங்களுடைய மன்னரையில் வைக்கப்பட்டது என்ற வரலாற்றை பதிவு செய்கின்றார். கணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சோர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறார். இன்றைய ஆட்சியாளர்களை நாம் பார்க்கின்ற போது எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ அநியாயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதை முறைப்படி சென்று காவல்துறையில நம்ம புகார் கொடுத்தாலும் அதை கண்டுகொண்ட ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நிலை இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஆங்காங்கே பல்வேறு இன்னல்கள், தொல்லைகள், துன்பங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அண்மையில ஒரு இடத்துல செய்தியை நாம் பார்த்தோம். ஒரிசாவில கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் அவருடைய வாயில சாணியை வச்சு திணிக்கிறார், அடித்து அவருடைய வாயில சாணியை வச்சு திணிக்கின்றார்கள். இத்தகைய கொடூரங்கள் எல்லாம் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடந்த காலங்களிலே மாட்டுக்கறிக்காக பல்வேறு முஸ்லிம்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியான அநியாயங்கள் இந்த ஆட்சியில நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக ஜனநாயகம் ஒவ்வொரு ஆண்டும் 26ஆம் நாள், ஜனவரி 26ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் குடியரசாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா, ஜனநாயகம் இருக்கிறதா என்பதை பார்க்கின்ற போது கேள்விக்குறியாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சோர்களே, இப்படி நம்ம பார்க்கின்ற போது நீதியாக செயல்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதையே வலியுறுத்தி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதையே வலியுறுத்தி சஹாபாக்கள், குறிப்பாக உமர் அலி அவர்கள் சொன்னார்கள். உமர் அலி அவர்கள் ஆட்சியாளர்களை, அதாவது அதிகாரிகளை நியமிக்கின்ற போது அவர்கள் நிபந்தனை இடுவார்கள். இஷ்டரத் அலைஹிம் அல்லா தர்கபு பிர்தௌனா வலா தௌகுலு நகியா வலா தல்பசு ரகீகா வலா துகுலிகு அபுவாபக்கும் தூன ஹவாயிஜின் நாஸ் என்ற பல்வேறு நிபந்தனைகள் அவர்களுக்கு இடப்பட்டன. அதிகாரிகளுக்கு நிபந்தனை இடுவார்கள், நீங்கள் ஒருபோதும் உயர்தரமான வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது, உயர்தரமான ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடாது, உடுத்தக்கூடாது. மக்கள் உங்களை தேடி வரும்போது உங்களுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்க கூடாது, எப்போதும் திறந்துதான் இருக்கும். அவங்க எப்ப வேணுமானாலும் அவர்கள் தங்களுடைய புகார்களை சொல்வதற்கு, தங்களுடைய குறைகளை சொல்வதற்கும் அல்லது தங்களுடைய தேவைகளை கேட்டு பெறுவதற்கும் உங்களுடைய கதவுகள் திறந்தே இருக்க வேண்டும் என்று உமர் அலி அவர்கள் கட்டளையிட்டார்கள். தம்முடைய ஆட்சியாளர்கள், தன்னுடைய அதிகாரிகளுக்கு, தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார்கள். இதை நீங்கள் செய்ய தவறினால் உங்களுக்கான தண்டனை உங்களை தேடி வரும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அளவிற்கு தம்முடைய அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இஸ்லாமிய ஆட்சி அனைத்துமே மிகச் சீராக, செம்மையாக, அல்லாஹ்வுடைய பயத்தோடு, அச்சத்தோடு நடந்திருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்துல மக்கள் மத்தியில் எப்படி அவர்கள் சம தர்மத்தை, சம நீதியை கடைபிடித்தார்கள் என்று பார்க்கின்ற போது, ஒரு தடவை உயர்குல பெண்மணி, மக்சூம் குலத்தை சார்ந்த உயர்ந்த குடி பெண்மணி பாத்திமா என்பவர் திருடி விட்டார். அந்த திருட்டு குற்றத்திற்காக கையை வெட்டுவது வழக்கம். அதுதான் இஸ்லாமிய சட்டம். எப்படியாவது அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த உயர்கொடியை சார்ந்தவர்கள் யாராவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று அந்த பரிந்து பேச மாட்டார்கள், பரிந்துரை செய்ய மாட்டார்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. உசாமா பின் ஸைத் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு வளர்ப்பு மகனாக அவர்களை தேர்ந்தெடுத்து அவரை பேச வைக்கிறாங்க. பேச வச்சு, நீங்க எப்படியாவது ரசூலுல்லாஹ்ட்ட பேசி நீங்க இத நிறுத்துங்க, அதாவது கைவெட்டப்படாமல் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில். அப்படி பேசுகின்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக அவரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் சட்டத்தை மாற்றுவதற்கா நீங்கள் என்னிடம் பரிந்துரை செய்கின்றீர்கள்?
இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கான காரணமே அதுதான். அதாவது உயர்குடி மக்கள் உயர்ந்தவர்கள் திருடினால் அல்லது சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டா அவங்க தண்டிக்கப்பட மாட்டாங்க. ஆனா மற்றவர்கள், ஏழைகள், பலவீனமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இதன் காரணமாக தான் முந்தைய சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடினமாக அங்கே சொன்னார்கள். அந்த இடத்துல சொன்னாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய கையை நான் வெட்டுவேன் என்று சொன்னார். இது மாதிரியான சம நீதியை பேணி இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய ஆட்சியோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எவ்வளவு வினோதமாக இருக்கிறது, எப்படியெல்லாம் அதாவது மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், மக்கள் அநீதி செய்யப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக நீதியாளர்கள் குறித்து அல்லாஹ் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது சபஅத்துன் யுவில்லுஹுமுல்லாஹு யௌம லா வில்ல இல்லா வில்லுஹு இமாமுன் ஆதில். அதாவது 7 வகையினருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது. அத்தகைய அந்த நேரத்தில் நிழல் கொடுப்பான் 7 வகையினருக்கு. அதுல இமாமுன் ஆதிலும், நேர்மையாக செயல்படக்கூடிய ஆட்சியாளர், நேர்மையான ஆட்சியாளர். அப்ப அவரும் அந்த நிழலின் கீழ் இருப்பார். அப்ப நேர்மையாக செயல்படக்கூடியவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற சிறப்பு, ஒரு கண்ணியம் தான் இது. ஆக இது மாதிரி நம்ம பார்க்கின்ற போது எத்தனையோ ஆட்சியாளர்கள் தொடர்ந்து இஸ்லாமிய முறைப்படி ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த வரிசையில அப்படியே வருகின்ற போது முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல பல்வேறு தவறான ஆட்சியாளர்களும் இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்துல அவுரங்கசீப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சிறப்பான முறையில ஆட்சி செய்திருக்கின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஆட்சி காலத்துல அதாவது தன்னுடைய தந்தையே அவர் கைது செய்தார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கணும். வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க, அப்படி தவறான செய்தியை பரப்புவாங்க. அவர் தன்னுடைய தந்தையே கைது செஞ்சுட்டு ஆட்சியை பிடுங்கி கொண்டார் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஆனா உண்மையின் நிலவரம் என்ன, அவர் பைத்துல் மாலை தன்னுடைய அந்த மனைவிக்காக அந்த தாஜ்மஹாலை கட்டுவதற்காக பல கோடி அவர் செலவு செய்திருக்கிறார். அதன் காரணமாக பைத்துல் மாலை இவர் தவறா பயன்படுத்துறார். அப்படிங்கிறதுக்காகத்தான் தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் அவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தார். அதன் பிறகு இஸ்லாமிய ஆட்சியை அவர் செயல்படுத்தினார். ஆலிம்கள், காதி அதாவது நீதிபதிகள், இவர்களுக்கு கீழே அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி நான் செயல்படுவேன் என்ற அடிப்படையில அவர்களுடைய அந்த தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அந்த காதிகள், ஆலிம்கள் அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டு நடைமுறைப்படுத்தினார், மஷூரா செய்தார். அம்ருகும் ஷூரா பைனகும் என்ற அடிப்படையில் அவங்களுடைய காரியங்கள் அனைத்தும் ஷூரா அடிப்படையில், ஆலோசனை அடிப்படையில் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான் அல்லவா. அந்த முறைப்படி அவர் ஆட்சி செய்தார். கோயில்களை இடித்தார் என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கான வரலாற்று பின்னணிகளை பார்க்கின்ற போது சில குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கின்றன. அவர்களே கேட்டுக்கொண்டதன் காரணமாக அந்த கோயில்களை இடிக்க வேண்டிய நிலை இருந்தது. அது 2 கோயில் மட்டும்தான். ஆனா பல்வேறு கோயில்களுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்படி நம்ம பார்க்கின்ற போது நீதியாக அவர் ஆட்சி செய்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி தன்னுடைய தந்தையே இருந்தாலும் பைத்துல் மாலை தவறாக பயன்படுத்தியதன் காரணமாக அவரை கைது செய்தார் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய நேர்மைக்கு சான்றாக நம்ம பார்க்கின்ற போது எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள், அவர் பைத்துல் மாலுடன் இருந்து அரசாங்க கருவூலத்தில் இருந்து தமக்காக எதையும் எடுத்ததில்லை. அவர் திருக்குரான் பிரதிகளை எழுதியும் தொப்பி நெய்து கொடுக்கும், தொப்பி செய்து கொடுப்பார். அதன் மூலம் கிடைத்த வருவாய் வைத்துதான் அவர் சாப்பிட்டார் என்பதை பார்க்கிறோம். அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையின் அடிப்படையில பார்த்தா அவர் மிக கண்ணியமாக நடந்திருக்கிறார். எந்த பொருளையும் அரசாங்க பொருளை அவர் தொடவில்லை என்பதை பார்க்கிறோம். ஆக நீதியாக அவர் ஆட்சி செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்படி நம்ம பார்க்கின்ற போது ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. உமர் ரலியல்லாஹு அவருடைய காலம், அதன் பிறகு வந்த ஹலீஃபாக்கள், அவங்களுடைய ஹலீஃபாக்கள் எல்லாம் நம்ம பார்க்கின்ற போது இஸ்லாமிய ஆட்சி மிக சிறப்பாக இருந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோர்களே, அப்படி உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல நம்ம பார்க்கின்ற போது ஒரு இடத்துல நகர்வலம் வருகின்றார்கள். அந்த இடத்துல ஒரு பெண்மணி ஒரு வீட்டுல, அதாவது அடுப்புல வெறுமனே தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படியே கிண்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த பெண்மணி சுத்தி பிள்ளைகளை உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க.
அப்ப அங்க விசாரிக்கின்றார்கள், எதற்காக உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டபோது, பசியால் அழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்களை திசை திருப்புவதற்காக நான் இப்படி பானையில தண்ணியை போட்டு இப்படி கிண்டிட்டு இருக்கிறேன், கொஞ்ச நேரத்துல அவங்க தூங்கிடுவாங்க, அதுக்காண்டிதான் நான் இப்படி செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னதும் உமர் அவர்கள் தம்முடைய அதாவது அந்த கருவூலத்துக்கு சென்று பைத்துல் மாலுக்கு சென்று அங்கிருந்து உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து உணவுப் பொருட்களை எடுக்கிறார்கள். எடுத்து அங்கே அந்த மூட்டையை தன் மீதே சுமக்கின்றார், தாமே அதை சுயமாக சுமக்கின்றார். அப்போது அங்க உள்ளவர் கேட்கின்றார், நானே வந்து சுமந்து வருகிறேன் அப்படின்னு கேட்டபோது, இல்லை இல்லை, என்னுடைய சுமையை நான் தான் சுமக்க வேண்டும் என்று உமர் அவர்களே சுமந்து அங்கே வந்து அந்த பெண்மணிக்கு கொடுத்து அதை அவர்களே சமைக்கின்றார்கள். சமைத்து ரொட்டியெல்லாம் சுட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகள் சாப்பிட்டு விட்டு சிரித்து விளையாடுகின்ற காட்சியை பார்த்து விட்டு அதுக்கு பிறகு வந்தார்கள். ஆக இப்படி ஆட்சியாளர் தமக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக கலீஃபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக இது மாதிரி நீதமான ஆட்சியை, நீதியாளர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை விரும்புகிறான். அப்ப நீதியாகவும் மக்கள் அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய ஆட்சியாளர் தான் நமக்கு தேவை. அத்தகைய ஆட்சியாளர்களை அல்லாஹ் தஆலா நமக்கு விதிப்பானாக, அத்தகைய ஆட்சியாளர் நியமிப்பானாக. நாமும் மக்கள் மத்தியில நீதியோடும் சமமாக மதிக்கக்கூடிய நிலையிலும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எப்போதும் நீதியை மதித்து அதன்படி செயலாற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிதா வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.